என் அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை நடத்தி வரும் குரு யோகராம் பாபுஜி. சிவம் எங்க இருக்கு? சிவத்தை எங்கெங்கோ தேடுகிறோம் இல்லையா? ஆனா உண்மையிலே சிவம் எங்க இருக்கு? நம்முடைய தேடல் சிவத்தை பற்றி இருந்தால் கண்டிப்பாக அது அன்புதான் என்று புரிய வரும். நமக்கு சிவத்தை தெரியாதவரை நாம் சவம். சிவத்தை நமக்கு தெரிந்துவிட்டால் அன்பாக மலர்ந்து முகம் அழகா இருக்கும். அவருடைய வார்த்தைகள் மிக அழகாக இருக்கும். அவருடைய செயல்கள் அற்புதமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைநிலை என்பது என்ன? நம்ம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலுக்கேற்ப ஒரு விளைவு கிடைக்குது. அந்த கிடைக்கிற நிலை பேர் தான் இறைநிலை. நம்ம என்ன செய்தாலும் நன்மை செய்தோம் என்றால் இறைநிலை ஒரு விஷயம் கொடுக்குது இல்லையா? தீமை செய்தோம்னா ஒரு விஷயம் கொடுக்குது இல்லையா? ஆக எது செய்தாலும் ஒரு செயலுக்கு ஒரு விளைவு பக்காவாக உண்டு. அந்த விளைவுக்கு பெயர் தான் இறைநிலை. அதால மானிட பிறவி எடுத்துட்டோம் இல்லையா? தேகம் எடுத்துட்டோம். இந்த தேகத்துல ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இன்னார் பிறந்தார்ப்பா, நல்ல மனுஷன். இப்ப பாருங்க, காமராஜரை இன்னும் பேசுறாங்க இல்லையா? எம்ஜிஆர் இன்னும் பேசுறாங்க இல்லையா? விஜயகாந்த் இன்னும் கூட பேசுறாங்க இல்லையா? மயில்சாமி இன்னும் பேசுறாங்க இல்லையா? ஏன் பேசுறாங்க? அவங்க ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன ஐடியா? அவர்கள் இறந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்க கிரியேட் பண்ண ஐடி. நம்மள எத்தனை பேருக்கு இது போல எண்ணம் இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. ஜெயகாந்த், மறைந்த ஜெயகாந்த், அவருடைய புகழ் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருடைய புகழ் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். முதல்வர் காமராஜ் அவர்களை இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். மயில்சாமியை இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அது காரணம், அவங்க ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னாலும் இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எப்படி இருக்கு பாத்தீங்களா வரிகள்? அது காரணம் என்ன? அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள், இறைநிலை அவங்களுக்கு ஒரு அற்புதமான பேரை அவர்கள் மறைந்தாலும் கொடுத்துருக்கு இல்லையா? இதுதான் விஷயம். எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அன்புன்றது வேற எதுவும் இல்லை. நம்ம கிட்ட இருக்க எல்லா தேவைகளும், எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகி எதுவுமே இல்லாம வெற்றிடமா இருக்கும்போது அன்பு மட்டும் தான் இருக்கும். அது பேர் தான் சத்தியம், அது பேர் தான் உண்மை. சும்மா நான் துறவரம் போறேன், நான் சாமியாரா போறேன், அதுலெல்லாம் உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல துறவரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. துறவரம்னா ஒரு பொருளும் நம்மளை ஆட்கொண்டுச்சுன்னா, ஏதாவது ஒரு பொருள் நம்மளை பிடிச்சி இழுத்துதுன்னா நம்ம துறவரம் இருக்கிறோன்ற அர்த்தமே கிடையாது. துறவரம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிடணும், ஒரு துண்டு ஒரு வேட்டி தான் இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா உட்காந்து நானும் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி துறவின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டத்தை எல்லாம் சேர்த்துக்கின்னு அவங்க கிட்ட இருக்க பாக்கெட்டில் இருக்க காசெல்லாம் சுரண்டி வாங்கிக்கின்னு, அதெல்லாம் துறவரம் கிடையாது. துறவரம்னா எனக்கு எதுவும் வேணாம், இந்த உலகத்தை விட்டு நான் என்ன பண்றேன், உண்மையை தேடி போறேன், சத்தியத்தை தேடி போறேன், கடவுளை தேடி போறேன், அன்பை தேடி போறேன். எனக்குள்ள இருக்கிற அன்பை நான் வெளிக்கொண்டாரா, எனக்கு தனிமை வேணும், அதுக்கு தவம் வேணும்.
எந்த மீடியாலையும் பேட்டி கொடுக்காம, எந்த நபரையும் சந்திக்காம, தனக்கு தவம் மட்டுமே முக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவசிய இந்த உலகத்துல பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். இந்த கலியுகத்துல அது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வரும். எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதா தான் இருக்கும் இல்லையா? அதால நான் வணங்கி என் குருவிடம் கேட்டது ஒரே கேள்விதான். இறைவனை நான் அடையணும். அப்ப இறைவன் நமக்கு இறைவனை காட்ட மாட்டார். இறைவனை நமக்கு காட்டுறவர் யாருன்னு கேட்டா நம்ம குரு தான். அப்போ நம்ம குரு சொல்லி கொடுத்த வித்தை என்னன்னு கேட்டா, நீ தவத்தினால்தான் உனக்குள்ள இருக்க இறைவனை பார்க்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பில்லை, பார்க்க முடியாது. அப்போ என்னவா மாறணும்? தவசியா மாறணும். நம்ம தவசியா மாறினோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேகத்தில் ஒரு ஒளி தெரியும். நம்மளை சுத்தி ஒரு நல்ல அதிர்வு வெளிப்படும். நம்ம இருக்கிற இடத்துல இயற்கை கூடவே இருக்கும். நம்மளை வழி நடத்தி செல்லும். நான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர், அன்னதானம் கிடையாது பௌர்ணமிக்கு. ஏன்னா பௌர்ணமிக்கு கிரிவலம் வரவங்களுக்கு கண்டிப்பா மூட்டு வலி இருக்கும். அதுக்காக மூட்டு வலிக்கு சூப்பு, மூட்டு வலிக்கு தைலம், அவங்களுக்கு பாத அழுத்த சிகிச்சையும் செய்து தரேன். ஒன்று. ரெண்டாவது, தினசரி கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அன்னதானம் செய்கிறேன். அங்கேயும் மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம் தரேன். அதுபோக என்கிட்ட என்னை நாடி வரவங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழணுன்ட்டு சில அட்வைஸ், சில பயிற்சிகள் தரேன். ஜோதிடம் பார்க்குறேன், வைத்தியம் பண்ணுறேன். தேவைப்படுறவங்களுக்கு யோகா, மெடிடேஷன், வாசி யோகம் போன்றவைகளும் கற்றுத்தரேன். எல்லாரும் எல்லா விதத்திலையும் இறையை உணர்ந்து, இறையோடு இணைந்து, இறையோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது ஆசீர்வாதங்கள். அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை, குரு யோகராம் பாபுஜி. நன்றி, வாழ்க வளமுடன்.